நம்ம சேனலில் தொடர்ந்தாப்பா நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்க நண்பர்களே, திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு கடந்த 19ஆம் தேதி அன்று கேரளா மாநிலம் ஆலப்புழா மாவட்டம் கார்த்திகா பள்ளி வீட்டை சேர்ந்த சங்கீதா என்ற பெண் சாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார். அப்போது அவர் கழுத்தில் அணிந்திருந்த துளசிமணி மாலை கலண்டு காணிக்கை செலுத்தும் வைக்கப்பட்டிருந்த உண்டியலில் செலுத்தினார். அப்போது தனது கழுத்தில் அணிந்திருந்த 1.25 சவரன் தாலிச்சங்கிலியும் தவறுதலாக உண்டியலில் விழுந்துவிட்டது. இதையடுத்து அதிர்ச்சியடைந்த சங்கீதா மலைக்கோவில் அலுவலகத்தில் இது குறித்து தெரிவித்தார். மேலும் தனது குடும்பம் மிகுந்த சிரமத்தில் உள்ளது என்றும் தவறுதலாக உண்டியலில் விழுந்த தாலிச்சங்கிலியை எடுத்து தருமாறு கடிதமாக கோரிக்கை எழுதி வைத்தார் அந்த பெண்மணி. இதையடுத்து சங்கீதாவின் புகாரை பெற்றுக்கொண்ட கோவில் அதிகாரிகள் சங்கீதா தெரிவிப்பது உண்மையே என சோதனை நடத்தினர். இதன்படி திருக்கோவில் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு மேற்கொண்டனர் அந்த அதிகாரிகள். அதில் சங்கீதா தெரிவித்தது உண்மை என தெரிய வந்தது. இருப்பினும் இந்து சமய அறநிலைத்துறையின் நிறுவல் பாதுகாப்பு மற்றும் உண்டியல் கணக்கியல் சட்டம் 1975 படி உண்டியலில் விழுந்த எந்த பொருளும் மீண்டும் திரும்பி வழங்க முடியாது என்பதால் சங்கீதாவின் தாலிச்சங்கிலியை திருப்பி வழங்குவதில் திருக்கோவில் அதிகாரிகள் என்ன செய்வதென்று விழிப்புதுங்கி உள்ளனர். இது குறித்த தகவல் அறிந்த பழனி கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சந்திரமோகன் சங்கீதாவின் குடும்ப சூழலை மனதில் கொண்டு தனது சொந்த நிதியில் இருந்து தாலிச்சங்கிலியை வழங்க முடிவு செய்தார். இதன்படி 1,09,000 ரூபாய் மதிப்பிலான 17.460 கிராம் எடை அளவுடைய தங்கச்சங்கிலியை வழங்கினார். இதன்படி தங்கச்சங்கிலி என்று அறங்காவலர் குழு தலைவர் சந்திரமோகன் வழங்கிய தங்கச்சங்கிலியை அறங்காவலர் குழு உறுப்பினர் மணிமாறன் மூலமாக கேரளா பெண் பக்தரிடம் சங்கீதாவோடு ஒப்படைக்கப்பட்டது. நகையை தவறுதலாக செலுத்திய சங்கீதா தனது குடும்பத்தினுடன் திருக்கோவில் தலைமை அலுவலகத்திற்கு வந்து திருக்கோவில் அதிகாரிகள் முன்னிலையில் நகையை பெற்றுக்கொண்டார். உண்டியில் தவறுதலாக தாலிச்சங்கிலி செலுத்திய பெண்ணுக்கு அறங்காவலர் குழு தலைவர் தனது சொந்த செலவில் நகையை திருப்பி வழங்கியது பக்தர்களிடையும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.